பேரு சாண்ட்ரா ஹாரிலால். நான் 20 வருஷமா மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய மன அழுத்தமானது எனக்கு குழந்தையில இருந்தே உருவாச்சு. நான் எங்க அம்மாவோட இருந்தேன். நானும் எங்க அம்மாவும் எங்க தங்குறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. பல நேரங்கள்ல நாங்க ரோட்டு பக்கத்தில தான் இருப்போம். சில நாள் ராத்திரிகள் பாலத்துக்கு அடியில தூங்குறதுக்கு முயற்சி செய்வோம். சில சமயம் எங்க அம்மா செய்தித்தாள்லாம் வித்திருக்காங்க. சில நேரத்துல கம்பெனி வாசல்ல, கம்பெனிக்குள்ளாக நாங்க தூங்குவோம். ஏன்னா, நாங்க மக்கள் இடத்துல இருந்து எங்கள பாதுகாத்துக் கொள்றதுக்காக. பகல் முழுவதும் ரோடு தான் என்னுடைய வீடா இருந்தது. ராத்திரியில கம்பெனி தான் எங்களுடைய வீடா இருந்தது. என்ன பாக்குற மக்கள் என்ன குழந்தைன்னு நினைச்சு எனக்கு நெறைய உணவுகள் குடுப்பாங்க. எனக்கு ஏதாவது குடுக்க விரும்புவாங்க. பகல் நேரத்துல நான் தோட்டத்துல தூங்குவேன். ரோட்ல இருப்பேன். நானும் எங்க அம்மாவும் சில நேரத்துல ராத்திரி ஆவற வரைக்கும் நாங்க அந்த இடத்திலே தங்கி இருப்போம். இது எனக்கு உண்மையாவே அவமானத்த கொடுக்கும். ஏன்னா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அங்க இருக்கிற ஸ்கூல் பிள்ளைகள் அங்க கடந்து போகும்பொழுது நான் நடிப்பேன். இந்த மாதிரி நான் யாருக்கோ காத்துட்டு இருக்க மாதிரி நான் அத காமிச்சுக்க விரும்ப மாட்டேன். நான் அங்கதான் தங்கியிருக்கேன்னு. ஆனா எங்க அம்மாவுக்கு யாருமே அவங்களுக்கு அன்ப காமிச்சது கிடையாது. அவங்க கூட இருந்த நாட்கள்ல எனக்கு அவங்க அன்பே செலுத்தினது கிடையாது. இன்னும் சொல்லப்போனா என்ன துன்புறுத்துவாங்க. எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. என்கிட்ட இருக்கிறதும் பிடுங்கப்படுறதா இருந்தது. ஸ்கூலுக்கு போறது கூட எனக்கு மிகவும் கஷ்டமா இருந்தது. இன்னும் சொல்லப்போனா நான் அவங்களால நிறையவே துன்புறுத்தலுக்கு ஆளானேன். அதனாலதான் நான் அத சொன்னேன். அவங்களுக்கு யாருமே அன்பு செலுத்தினது கிடையாது. அதன் காரணத்தினாலதான் அவங்க என் மேல அன்பா இல்ல. இதுதான் என்னுடைய சூழ்நிலையா இருந்தது. என்னுடைய தாயாருடைய துன்புறுத்தல் நிமித்தமா நான் வீட்டை விட்டு ஓடினேன். நான் ஒரு உறவுல ஈடுபட்டேன். அந்த உறவும் கூட ரொம்பவும் தவறானதா இருந்தது. துன்புறுத்தக்கூடியதா இருந்தது. ஏன்னா அந்த ஆள் போவாரு, வெளியே போய் குடிச்சிட்டு வருவாரு, என்னை பணம் கேட்டு அடிப்பாரு, துன்புறுத்துவாரு, சூடு வைப்பாரு, ரொம்பவும் கொடுமை செய்வாரு. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி எனக்கு நடக்கும். அவர் குடிச்சிட்டு வருவாரு, என்னை போட்டு அடிப்பாரு, முடிச்சதும் தூங்கிடுவாரு. நான் ஏதாவது சமைப்பேன், அதை எடுத்து என் மூஞ்சுக்கு நேரா வீசி அடிப்பாரு. எனக்கு சாப்பிட எதுவும் தர மாட்டாரு, எனக்கு உணவு அளிக்க மாட்டாரு. அவருக்கு ஏதாவது தேவைன்னா என்ன பயன்படுத்திப்பாரு. பல நாட்கள் நான் ரூம்குள்ள அடைக்கப்பட்டவளா என்ன பூட்டி வச்சிருந்தாரு. இதன் காரணமா நான் ரொம்ப அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளானேன். அதனால நான் என்ன மறிச்சுக்கணும்னு நினைச்சேன். நான் கீழே போனேன், ஏதாவது கிடைக்குமா என்ன மறிச்சுக்கிறதுக்குன்னு யோசிச்சேன். ஏன்னா நான் உண்மையாவே சாகணும்னு நினைச்சேன். நான் என் வாழ்க்கையில மிகவும் சோர்ந்து போயிட்டேன். நான் போனேன், கிருஷ்ணால எடுத்து குடிச்சிட்டேன். அதனால 2 நாள் நான் வியாதிப்பட்டு இருந்தேன். இந்த துன்புறுத்தப்பட்ட உறவுல இருந்து நான் என்ன விலக்கிக்கணும்னு நினைச்சேன். அதை விட நினைச்சேன். இந்த உறவின் மூலமா எனக்கு ஒரு குழந்தை இருந்தது. இந்த உறவை நான் விட்டுட்டு நான் தனியா வாழ விரும்பினேன். ஆனாலும் கூட நான் இன்னமும் மன அழுத்தமா தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு அன்பு செலுத்தவோ அக்கறை செலுத்தவோ யாருமே இல்ல. இதன் காரணமா நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நண்பர்களை சேர்த்து கொண்ட குடிக்க போனேன். சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் குடிப்பேன். பல நேரத்துல நான் குடிச்சிட்டு ரோட்ல கூட விழுந்து கிடப்பேன். மேலும் நான் இன்னொரு உறவுல ஈடுபட ஆரம்பிச்சேன். என் கணவரும் குடிப்பாரு, நானும் குடிப்பேன்னு தெரியும். நாங்க 2 பேருமே சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சோம். பல பிரச்சனைகள் உருவாச்சு, சண்டைகள் உருவாச்சு. இந்த உறவுலும் எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சது. ஆனாலும் என்னுடைய மன அழுத்தம் என்னை விட்டு எங்கேயுமே போகல. அது அங்கதான் இருந்தது. ஒரு நாள் நான் வீட்டுல இருக்கும் பொழுது டிவி ப்ரோக்ராம் பார்த்தேன். அப்பதான் பாஸ்டர்ஸ் நான் டிவில பார்த்தேன். உண்மையா சொல்லணும்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது. இவங்களால எனக்கு உதவி செய்ய முடியும்னு நான் நம்பினேன். உடனடியா நான் அவங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டேன். அவங்க எனக்கு ஆலயத்துக்கு வரும்படி அறிவுரை கூறினாங்க. இந்த ஆலயம் பக்கத்துல இருக்கோம், நீங்க அந்த ஆலயத்துக்கு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆலயத்துக்கு போயிருந்தேன். பாஸ்டருக்கு என்னோட பிரச்சனையை விளக்கி சொன்னேன். நான் பார்த்தேன் எல்லா மக்களுமே என்ன மாதிரிதான் ஒரு நாள் இருந்திருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரியாகத்தான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். நான் ஆலயத்துக்கு அங்க சொல்ற போதகத்தை பார்க்கும்போது நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, ஆண்டவர் நமக்கு சிறந்த வாழ்க்கை கொடுக்க தயாரா இருக்காரு. நான் வாழ்ந்துட்டு இருக்க இந்த பழைய வாழ்க்கைய தேவன் ஒரு பொழுதும் விரும்பலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் கத்தி எடுத்துட்டு அவர் பின்னாடி ஓடி இருக்கேன். அவர் குடிச்சிட்டு வரும்போது சண்டை போட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன், துன்புறுத்தி இருக்கேன், பேசி இருக்கேன், திட்டி இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா குடிச்சிருக்கோம். பிள்ளைகளும் அந்த இடத்துல இருந்தாங்க. இந்த காரணத்தினால பிள்ளைகளும் மிக கஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. என்ன சுத்தி என்ன நடக்குதோ என் பிள்ளைங்க எல்லாவற்றையும் பார்த்திருக்காங்க. நான் வெள்ளிக்கிழமை தொடர் சங்கிலி ஜபத்துக்கு போனேன். தொடர்ந்து தொடர் சங்கிலி ஜபம் செஞ்சேன். வெள்ளிக்கிழமையில என் விடுதலைக்காக தேடினேன். ஏன் விடுதலைக்காக தேடினேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரிஞ்சுக்கிட்டு அவரை குறிச்சு தேடினேன். நான் பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய கணவரை நான் ஊக்கப்படுத்தின ஆலயத்துக்கு வரும்படி. அவரும் அவருடைய விடுதலைக்காக தேட ஆரம்பிச்சாரு. தேவனுடைய பிரசனத்தையும் தேட ஆரம்பிச்சாரு. அதன் பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டது. இன்னைக்கு நான் முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், சமாதானம் உடையவளா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஆசீர்வாதமா இருக்கேன்.
இப்ப நான் சமாதானத்துல இருக்கேன். இனிமேலும் மன அழுத்தத்துல இல்ல. இனிமேலும் துன்புறுத்தப்படுற உறவுல இல்ல. ஏன்னா நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உறவுல இருக்கேன். இனிமேலும் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இல்ல. குடிப்பழக்கமுடைய நண்பர்கள் என் மத்தியில இல்ல. எனக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. அவரே என்ன பாதுகாக்கிறவரா இருக்காரு. ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகள இருக்கீங்களா? தேவன் உங்களுக்காக உதவி செய்ய தயாரா இருக்காரு. நீங்க வாங்க. எப்பேற்பட்ட மன அழுத்தமா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு வாங்க. உங்களுக்காக உதவி செய்ய ஒருத்தர் இருக்காங்க. ஒரு சாட்சியோடு தொடங்கின நாம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காய் முன்வைப்பதற்கான காரணம், உங்கள் கவலைகள் மக்களே நிறுத்தப்பட முடியும். நீங்கள் எந்த இடத்திலிருந்து எங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த பாஷையை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் கவலையிலிருந்து வெளியே வர முடியும். ஏனென்றால் ஏன் என்னால் இந்த உறுதியா சொல்ல முடியும்? யாரும் நீங்க பிறக்கும் பொழுது இந்த கஷ்டத்தோட பிறகுல இந்த பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில முன் குறிக்கப்பட்டதும் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உலகத்துல ஒருவரும் கஷ்டப்படும்படியாய் யாரையும் பிறக்க அனுமதிக்கவில்லை. ஆனால் கண்டிப்பாய் உங்க வாழ்க்கை சூழல் அது உங்க வாழ்க்கை உங்களுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து கண்ணீரும் கவலையும் வேதனையும் புறக்கணிக்கும் அவமானம் தோல்வியுமான வாழ்க்கை இருந்திருந்தாலும் கூட இனி உங்கள் வாழ்க்கை அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது தலையெழுத்தோ தலைவிதியோ இல்லை மக்களே. உங்கள் சொந்த தீர்மானம். அதுதான் இந்த சாட்சியினுடைய ஒரு ஆதாரம். ஒருவேளை நீங்க உலகத்துல பிரச்சனைகளோட வந்தது உங்கள் பிழையா இல்லாது இருக்கலாம். ஆனால் பிரச்சனையோடு உங்க வாழ்க்கை முடியும் என்கிற ஒரு மனநிலை மிகப்பெரிய தவறு. பிரச்சனையோடவே நீங்க வாழ்ந்து வந்திருக்கீங்களா? இனி பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்க வாழ முடியும் என்ற விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் மக்கள். ஏனென்றால் உங்களுக்குள்ள இந்த மனநிலையை திணிப்பது ஒரு அசுத்தம். நீ கஷ்டப்பட பிறந்தால் கஷ்டத்தோட தான் வாழ்க்கை முடியும். இது உங்களுக்குள் திணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொல்வது என்ன தெரியுமா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்க வாழ்க்கை தரம் மாற முடியும். இந்த 10 அடையாளங்களை நீங்கள் உங்க வாழ்க்கையில சந்தித்தால் கண்டிப்பாய் ஒரு ஆவிக்குரிய தாக்கம் உண்டு. தொடர்பு கொள்ளுங்கள், நேரடியாய் வாருங்கள். இவர்களைப் போல நீங்க உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது 10 அடையாளங்களை குறித்த ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள். இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது. மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில் இந்த 10 அடையாளங்களுடைய பாதிப்பை நான் சந்திக்கிறேன், உண்மைதான் என்று நீங்கள் சொன்னால் உடனே வாட்ஸ்அப்பில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், தொலைபேசி வழியாய் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது விசேஷமாய் நான் உங்களை வரவேற்கிறேன். வெள்ளிக்கிழமை மாபெரும் விடுதலையின் ஜபத்தில் எங்களோடு இணையுங்கள். நண்பர்களே, சற்று முன்பு ஆசீர்வாதமான அபிஷேகத்துக்குரிய பரிசுத்தாவின் வல்லமையால் மக்கள் நிரப்பப்படக்கூடிய கூட்டம் நடந்தது. அநேக மக்கள் புதுப்பிக்கப்பட்டார்கள். நாளை குடும்பத்திற்கான ஒரு சிறப்பு நோக்கம். வெள்ளிக்கிழமை நீங்கள் கேட்க போகிற இந்த சாட்சி உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு ஆதாரம். அடையாளங்களால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர், ஆனால் தேவனுடைய வல்லமை விசுவாசத்தின் மூலம் ஒரு வாழ்க்கையில வெளிப்பட்டது. சாட்சி கூர்ந்து கவனிங்கள். தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள்.
நாம் இறுதியிலே உங்களுக்கான ஒரு விசேஷமான ஜெபத்தை செய்ய போறோம். கண்டிப்பா நிகழ்ச்சியின் இறுதி வரை எங்களோடு இணைந்திருங்கள். என் பேர் நாதியா. நான் ஆலயத்துல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி பயம், பதட்டம், தாழ்வு மனப்பான்மை, எப்போதும் எதிர்மறையான எண்ணம் உடைய பெண்ணா இருந்தேன். சிறு வயதிலேயே நான் ஸ்கூல் படிக்கும்போதே யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்றேனோ அதுல அர்த்தமே இல்ல. நான் அசிங்கமா இருக்கேன். நான் பண்றது சரியில்லன்னு எனக்கு தோணும். எனக்கு தன்னம்பிக்கையே கிடையாது. நான் எது செய்றேனோ அதுல சரியில்லன்னு நினைப்பேன். எனக்கு கிடைக்க வேண்டிய கவனம் கிடைக்காததுனால நான் எப்போதும் மன அழுத்தமா இருப்பேன். தற்கொலை எண்ணமானது இருந்தது. நான் எப்படியாவது சாகணும்னு நினைச்சேன். நான் இறந்துட்டா இப்ப என்ன கடந்து போயிட்டு இருக்கனோ அத கடந்து போக வேண்டியதில்ல. எல்லாமே சரியாயிடும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரியான பிரச்சனைய கடந்து போறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா என்னோட தாயாருக்கு முன்னாடி, என்னோட நண்பர்கள் முன்னாடி எல்லாமே சரியா இருக்க மாதிரி இருக்கும். நான் இத பத்தி ஒரு நாள் கூட அவங்க கிட்ட விளக்கி சொன்னதில்ல. ஏன்னா நான் நினைச்சேன் அவங்க அத புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் இத சொன்னா அவங்க எப்படி நடந்துப்பாங்கங்கறத பார்த்து நான் பயந்தேன். என்னோட ஸ்கூல்ல படிப்பு, கிரேட் எல்லாமே நல்லா இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் எனக்குள்ள வெறுமையா இருக்கேன், தனிமையா இருக்கேன். எனக்குள்ள சோகமானது நெறைய இருக்கு. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நான் என்ன கடந்து போறேங்கிறது யாருக்குமே தெரியாது. என்னுடைய அப்பா தான் என்ன யுனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. அந்த தருணத்துல தான் சிறப்பு நிகழ்ச்சிகள், தொடர் சங்கிலி ஜெபம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா நான் உண்மையா, நேர்மையா, விசுவாசத்தோட கலந்துக்கல. நான் சில நேரத்துல வருவேன், சில நேரத்துல வரமாட்டேன். அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனா நான் ஒரு நாள் தீர்மானிச்சேன். இனிமேல நான் இதே மாதிரி இருக்கக்கூடாது. நான் இத ரொம்ப கவனமா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நான் தொடர் சங்கிலி ஜெபத்துல மிகவும் கவனமா இருந்தேன். நான் இந்த தொடர் சங்கிலி ஜெபத்துல என் வாழ்க்கைய மாத்திப்பேன். அதனால நான் எல்லா நாளும் ஆலயத்துக்கு போனேன். புதன்கிழமை பரிசுத்த ஆவியானவர் கூட்டத்துக்கு வந்தேன். வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான கூட்டங்களுக்கு வந்தேன். இந்த மாதிரி நான் கூட்டங்களுக்கு தொடர்ந்து வரும்பொழுது எனக்கு அது உற்சாகத்தை தந்தது. மேலும் நான் காட்லிவுட் குரூப்லயும் கலந்துக்கிட்டேன். அதுல நிறைய விதமான டாஸ்க் இருந்தது. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பொண்ணா அந்த டாஸ்க நான் பண்ணும்போது பலமா உணர்ந்தேன். நான் தொடர் சங்கிலி ஜெபத்திலயும் ரொம்ப கவனமா கலந்துக்கிட்டு காட்லிவுட் டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணும்பொழுது நான் இனிமேலும் அதே பழைய நபரா இல்ல. நான் சோகமா இல்ல. எனக்குள்ள தன்னம்பிக்கையானது இருக்கு. இன்னைக்கு இப்ப யாருடைய உறுதிப்படுத்துதலும் எனக்கு தேவை கிடையாது. நீ இத பண்ணணும், நீ அத பண்ணணுங்கிறது தேவையில்லை. ஏன்னா எனக்குள்ள தன்னம்பிக்கை இருக்கு. நான் நம்புறேன். நான் எதை செய்யறேனோ சிறந்ததா செய்றேன். நான் இந்த மன அழுத்தம், பயம், தற்கொலை எண்ணத்துல இருந்து விடுதலையான பிற்பாடு நான் புரிஞ்சுகிட்ட ஒரு விஷயம் என்னதுன்னா பரிசுத்த ஆவியானவர். அன்னையில இருந்து நான் இன்னும் அதிகமா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலீடு செஞ்சேன். நான் அதிகமா உபவாசம் இருந்தேன். அதிகமா ஜெபிச்சேன். நடுராத்திரியில எழுந்து ஜெபிச்சேன். என்னுடைய சிறந்த நோக்கங்களை நான் தேவனோடு செஞ்சேன். நான் அதிகமா பிஷப்போட மெசேஜ் எல்லாம் கேட்டேன். புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள்ல கலந்துகிட்டேன். பாஸ்டர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதன்படியே செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு வெள்ளிக்கிழமையில தான் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் பாஸ்டர் ஒரு சிறப்பு நோக்கத்தை ஏற்படுத்தினாரு. எல்லாரையும் பீடத்தை முன்னாடி கூப்பிட்டாரு. நானும் பீடத்துக்கு முன்னாடி போனேன். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். அந்த நாள்ல தான் நான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். என்னோட முழு பலத்தோட நான் அவரை தேட ஆரம்பிச்சேன். எனக்குள்ளாக அந்த உறுதியானது இருக்கு. அந்த நாளில இருந்து எனக்குள்ள சமாதானம் இருக்கு. தேவன் என் கூட இருந்தாருன்னா நான் எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிற உறுதியானது எனக்குள்ள இருக்கு. இனிமேலும் நான் தாழ்வு மனப்பான்மையில இல்ல, மன அழுத்தத்துல இல்ல, தற்கொலை எண்ணத்துல இல்ல. நான் சொன்ன எந்த விஷயமும் இனிமே என் வாழ்க்கையில கிடையாது. நான் உதவியாளரா இருக்கேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறவங்களா இருக்கேன். என் வாழ்க்கையை தேவன் முழுமையா மாற்றி இருக்காரு. நான் முன்பு இருந்த அதே நபர் இன்னைக்கு கிடையாது. நீங்கள் எந்த வயதை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, எந்த பகுதியை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, சென்னையில குறிப்பாய் அல்ல தமிழ்நாட்டிலே, இந்தியாவின் எந்த மாநிலத்திலே, ஏன் வெளிநாட்டிலிருந்தும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் நண்பர்களே, இந்த சாட்சிகள் உங்களுக்கு தேவன் சொல்கிறார், உன் நிலைமை மாற முடியும். கண்டிப்பாய் உங்கள் சூழ்நிலை மாற முடியும். நீங்கள் எந்த விதத்திலுமே கஷ்டப்பட வேண்டும் என்பது தலை விதியோ தலை எழுத்தோ அல்ல. ஆனால் முடிவு உங்களுடையது. மக்கள் மனுஷனுடைய முடிவை தேவன் மதிக்கிறார். எனவேதான் ஒருவரும் ஆண்டவர் நம்மை எதையும் செய்ய கட்டாயப்படுத்துவதில்லை. ஆனால் கற்றுக் கொடுக்கிறார், ஊக்குவிக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார், வழிகாட்டுதலை கொடுக்கிறார். தீர்மானம் உங்களுடைய. நீங்க வீட்டுக்குள்ளே இருந்து அதே நிலைமையிலே அழுது கொண்டிருக்கலாம். அல்லது அவரிடத்துல வந்து விசுவாசத்தோடு வந்து இதே போல உங்க வாழ்க்கை தரத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஏனால் இன்னும் தேவனுடைய ஆவி நமக்காய் தயாரா இருக்கிறார். உலகத்தினுடைய தொடக்கத்துல எப்படி செயல்பட்டாரோ
இருளான உலகத்தை வெளிச்சமாக்கின தேவன் இருளான உங்க வாழ்க்கையை வெளிச்சமாக்க விரும்புகிறார். ஆனால் நீங்கள் தான் அனுமதிக்க வேண்டும். ஜபத்திலும் சரி, நடவடிக்கையிலும் சரி, என் வாழ்க்கை மாறுவதை விரும்புகிறேன் என்று நீங்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் தயார். சாட்சியை கூர்ந்து கவனிங்கள். சற்று நேரத்தில் இந்த சாட்சியை தொடர்ந்து நாம் விசுவாசத்தின் ஜபத்திலே ஒன்றிணையலாம். இந்த புல்லட் ஏறத்தாழ என் உயிரை எடுத்த 6 புல்லட்டுகளில் ஒன்று. இந்த அடையாளங்கள் எல்லாம் நான் என் உடம்பிலே சுமந்திருந்த அடையாளங்கள். என் பையன் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துலதான் வளர்ந்தான். அவன் வளர வளர வாலிபனாக ஒரு தருணத்துல ஆலயத்துக்கே போக விரும்பலன்னு சொன்னான். அந்த தருணத்துல இருந்துதான் எல்லாமே ஆரம்பிச்சது. எங்க பையனா இதுன்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா அவனோட நடவடிக்கை எங்களுக்கு காமிச்சது இனிமேலும் அவன் பழைய நபரா இல்ல. ஒரு அன்பா கடினமா வேலை செய்யக்கூடிய நபரா இருப்பான். ஆனா அவன் இப்ப அப்படி இல்ல. நான் அதிக நேரம் தெருவில் செலவழிக்க தொடங்கினேன். இரவு நேரங்கள் நான் வீதியில தங்குவேன். ராத்திரி வெளியே தான் நான் செலவழிப்பேன். நான் பள்ளிக்கூடம் போறதா சொல்லுவேன். நான் பள்ளிக்கூடம் போகாம மாலை வகுப்பை தவிர்த்துட்டு கெட்ட நண்பர்களோட வெளியே சுற்றுவேன். தவறான காரியங்கள் செய்வேன். அப்போ எனக்கு அது தவறுன்னு தெரியல. இரவு நேரங்களில் வெளியே இருந்து நான் திருட ஆரம்பிச்சேன். பிற்பாடு போதை பழக்கத்துக்கு அடிமையான போதைப் பொருள் விற்கவும் தொடங்கினேன். பல பார்களுக்கு போவேன். அப்போ இந்த மாதிரியான நபர்களை நாங்க பார்ப்போம். இந்த படத்துல நீங்க பாக்குற மாதிரி இங்கதான் நாங்க திட்டம் தீட்டுவோம். எப்படி திருடுறது, எந்த நேரம் போலாம், எங்க போலாம்னு நாங்க திட்டம் பண்ணுவோம். யாரெல்லாம் போக போறது, எப்படிப்பட்ட ஆயுதங்கள்லாம் நாங்க பயன்படுத்த போறோம் அப்படின்னு நாங்க திட்டம் பண்ணுவோம். அப்படியே சின்ன சின்ன திருட்டுகள் தொடங்கி அப்படியா படிப்படியா பெரிய திருட்டு அளவுக்கு போனது. அப்படிப்பட்ட ஒரு தொழில நான் எதிரிகளை எனக்குன்னு உருவாக்கிட்டேன். ஒரு தடவை நான் அப்படியே துப்பாக்கியால சுடப்பட்டேன். கொலை முயற்சி அப்படின்ற ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு. என்ன கொல்ல முயற்சி பண்ணவன் 6 தடவை என்ன சுட்டா. ஆனா வெறும் 3 குண்டு தான் என் மேல பட்டது. நாங்க மருத்துவமனைக்கு சென்றிருக்கும் போது மருத்துவர் எங்களிடத்துல பேசினாரு. அது ஒரு காலை வேலையா இருந்தது. நான் என்னுடைய பகுதியை செஞ்சுட்டேன். உங்களுக்கு ஒரு வேலை மதம் இருந்ததுன்னா, நீங்க விசுவாசம் உடையவரா இருந்தீங்கன்னா இப்ப அதை பயன்படுத்துங்கன்னு சொன்னாரு. எல்லா தோட்டாக்களும் என் மகனுடைய உடம்புல பாஞ்சிருந்தது. அதுல ஒண்ணு நுரையீரலை தாக்குச்சு, இன்னொன்னு இரைப்பைய தாக்கி இருந்தது, மற்ற ஒண்ணு இருதயத்தின் முக்கியமான நரம்புல பாதிப்பு உண்டாக்குச்சு. அது ரொம்பவும் முக்கியமான நரம்பா இருந்தது. அதன் பிற்பாடு சில நாள் அவர் கோமால இருந்தாரு. தொடர்ந்து ஐசியூல 11 நாள் கோமால இருந்தான். என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற பத்தி ஒரு நினைவு எனக்கு இருந்தது. என்னுடைய பெற்றோர்களை என்னால பார்க்க முடியுது. நான் அவங்க கிட்ட உதவி கேட்டேன். நான் காணப்பட முடியாதவனாக தெரிந்தாலும் கூட அது நிஜம். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையில அது நிஜம். நான் உண்மையிலேயே அதை அனுபவிச்சேன். நாங்க ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியே வந்தோம். பீடத்தை நோக்கி நேரடியா போனோம். நாங்க தேவனிடத்துல பேசணும். எங்களுடைய தியாகத்தை பீடத்தின் மீது அர்ப்பணிச்சோம். எல்லோரும் என்னுடைய மகனுடைய சூழ்நிலையிலிருந்து கத்துக்கொண்டாங்க. முழு ஹாஸ்பிட்டலும் இத குறித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது உண்மையாவே மாபெரும் அதிசயமா இருந்தது. என் மகனுக்கு வைக்கப்பட்ட டியூப் எல்லாத்தையும் எடுத்தாங்க. எங்களுக்கான பதில் கிடைச்சது. நான் பார்த்த முதல் நபர் என்னுடைய தாய். நான் என்னுடைய அம்மாவோட பேச முயற்சி பண்ணேன். ஆனா வெறும் அசைவுதான் இருந்தது. சத்தம் வெளியே வரல. ஏன்னா என் தொண்டையில ஏதோ ஒண்ணு அடைச்சிருந்தது. எனக்கு அப்படியே இது என்ன மிக பெரும் அளவுல திகில் ஊட்டியது. ஆனா இது என்ன தேவனுக்கு நெருக்கமா கொண்டு வரல. மாறாக நான் மருத்துவமனையிலிருந்து வெளியே வரும்போது என் உடலுக்குள்ள ஒரு குண்டோட தான் வந்தேன். அதனால வீட்டுக்கு நான் ரொம்ப கோபத்தினுடைய ஆவியோட வந்தேன். நான் ஒரு துப்பாக்கியோட தான் வீட்டுல இருந்து பொறுப்படுவேன். என் வீல் சேருக்கு அடியில அதை வச்சிருந்தேன். நான் பழி வாங்க துடிச்சேன். எனக்கு அவங்க என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி நான் அவங்களை செஞ்சாகணும்னு விரும்பினேன். பெரிய பெரிய திருட்டுகளை ஈடுபட தொடங்கினேன். பேங்க்லயும் கொள்ளடிக்க தொடங்கினேன். ஏடிஎம்கள்லயும் நான் கொள்ளடிக்க தொடங்கினேன். ஒரு கொள்ளையானது செய்தித்தாள்ல கூட வந்தது. ஏன்னா எங்களோட இருந்த கொள்ளையில் ஈடுபட்ட ஒருத்தன் போலீஸால சுட்டு கொல்லப்பட்டான். அப்படியே ஒரு பெட்ரோல் பங்க்ல திருட போயிருந்தோம். அங்க சில போலீஸுங்க இருந்தாங்க. இப்போ எங்களோட இருந்த கொள்ளையில் ஈடுபட்ட ஒருத்தன் சுட்டுக் கொல்லப்பட்டான். கடைசி தடவையா நான் பேங்க்ல கொள்ளடிக்க போனபோது அதுவும் தவறா முடிந்தது. தப்பிக்க பார்த்தோம். அப்படி தப்பிக்க பார்த்த சமயத்துல நான் காரை கொண்டு போய் இடிச்சுட்டேன். நசுங்கிடுச்சு. நான் தான் காரை ஓட்டிட்டு போனேன். தப்பிக்க முயற்சி பண்ணும்போது போலீஸ் எங்களை பார்த்து சுட்டுட்டே இருந்தாங்க துப்பாக்கியால. கொஞ்ச நேரத்துல போலீஸ் எங்களை தடுத்து நிறுத்தி எங்களை பிடிச்சிட்டாங்க. அந்த போலீஸ்காரர் அன்னைக்கு என்ன பார்த்து சொன்னார், நீ இன்னைக்கு மீண்டும் பிறந்திருக்க. இல்லன்னா நீங்க அந்த பெண்டு திரும்பி வண்டியை ஓட்டிட்டு போயிருந்தீங்க. நாங்க தடுப்பு வச்சு காத்துட்டு இருந்தோம் உங்களை சுட்டு பிடிக்கிறதுக்காக. அந்த நாள் நான் புரிஞ்சுக்கிட்டேன், தேவனிடத்துல இருந்து எனக்கு இன்னொரு விடுதலை கிடைச்சிருக்கு அப்படின்னு.
அன்னைக்கு அதிகாலை நேரம் அது நடந்தது. That happened at dawn. அப்படியா மற்ற கைதிகளோட We கூட were taken to the கைது police செய்யப்பட்டு station, குற்றவாளிகளோட arrested, and taken போலீஸ் to ஸ்டேஷன் கொண்டு custody. போகப்பட்டது. The next day, மறுநாள் there was a boy ஒரு reading the பையன் Bible. அங்க பைபிள் படிச்சு அது என்ன ரொம்பவும் தொந்தரப்படுத்த தொடங்குச்சு. ஏன்னா நாங்க எல்லாருமே ஒண்ணா ஒரு சிறு இடத்துல இருந்தோம். நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், நீ என்ன படிச்சிட்டு இருக்காங்க? What are you reading? அப்போ அவன் எங்களிடத்துல He looked விரல் at me, காண்பிச்சு pointed to the அவன் Bible, படிச்ச அந்த அதிகாரத்தை குறித்து எனக்கு the சொன்னான். passage என்னாகமம் in 22 22, கர்த்தர் ஒரு கழுதையை பயன்படுத்தினார் பாலாம் இடத்துல பேசும்படி. to say to தொடர்ந்து Balaam, அவன் அதே வழியில முன்னோக்கி he போனான். kept going ஒரு that way. தேவ தூதன் God would அவன் allow அங்க the angel சங்கரிப்பார் to அப்படி. his life. இது என்னுடைய வாழ்க்கை கதையை அடையாளப்படுத்துற மாதிரி இருந்தது. நான் அப்படியாதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். And he was சிறைச்சாலைக்குள்ள அந்த வார்த்தையின் மூலமாக தான் நான் மீண்டும் இயேசுவோடு என்னை நிலைப்படுத்திக் கொண்டு தொடங்கினேன். எங்களுக்கு ஏற்கனவே பதில் கிடைச்சிச்சுங்கிற உறுதி எங்களுக்குள்ள இருந்தது. எங்களுடைய பதில் எங்களிடத்துல இருக்குங்கிற உறுதி எங்களுக்கு இருந்தது. ஏன்னா தேவன் தியாகத்துக்கு பலன் அளிக்கிறவரா இருக்காரு. the rod சிறைச்சாலை குழுவை சேர்ந்தவங்க சிறைச்சாலைக்குள்ள ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படியாக தான் நான் போதகர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டேன். அவங்க எங்களுக்காக கொடுத்த அந்த விசுவாசம், அந்த காலகட்டம் நான் சிறைச்சாலைக்குள்ள இருந்தேன். சென்ற வருஷம் நான் மீண்டும் அந்த மீதி நாட்களை சிறைச்சாலையில கழிக்க வேண்டியிருந்தது. எனக்கு கொடுத்த சிறை தண்டனையினுடைய மீதி நாட்களை நான் அங்க குடித்து விட்டு வந்தேன். எனக்கு நினைவு இருக்கு, 2 வருஷம் நான் சிறை தண்டனை அனுபவிக்கணும். உண்மையில நான் சிறைச்சாலை விட்டு வெளியே வரணும்னு கூட கேட்கணும். நான் இயேசுவோட கூட இருந்ததுனால அந்த இடத்தை பற்றி எனக்கு எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லை. என் உடல் மட்டும் தான் சிறைக்குள்ள இருந்து. உண்மையில 2 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கிறேன். நான் 1 வருஷத்துல வெளியே வந்துட்டேன். ஆச்சரியத்தோட 1 வருஷத்துக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் விடுதலை செய்யப்பட்டேன்னு சொல்லி எங்க அம்மாவால நம்ப முடியல அந்த நேரத்துல. அந்த பழைய லெனன் அங்கேயே விடப்பட்டான். அந்த பழைய வாழ்க்கை இப்போ now நான் என்னுடைய பகுதியை செய்ய வேண்டிய நேரம். my part. சிறைச்சாலை விட்டு நான் வெளியே வந்தால் கூட நான் புரிந்து கொண்டேன். நான் ஆலயத்துக்குள்ள கூட்டங்களை கலந்து கொண்டாலும் கூட நான் இன்னும் முழுமை அடையும். Though I நான் திருடுவதை நிறுத்தினாலும் கூட, கொள்ளை அடிக்கிறது அந்த போத பழக்கத்தை நான் கைவிட்டாலும் கூட, எல்லா நேரம் போதகர் பரிசுத்தாவை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். பரிசுத்தாவை குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். நான் அதை கேட்டேன். I did not ஆலயத்துடைய இருக்கையில உட்கார்ந்துட்டு இருக்கிற இன்னொரு நபர் நான் இருக்க விரும்புகிறேன். இல்ல, இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது வந்தபோது முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு கணிசமான நல்ல அளவு தொகை என்னிடத்துல போயிருந்தது. some saving. நான் அதை தியாகம் செய்ய தீர்மானிச்சேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தியாகம் பண்ண முடிவெடுத்தேன். நான் தேவன் அறியும், எனக்கு பரிசுத்தாவை கிடைக்கும். எந்த அளவு நான் அவரை பற்றி அதிகமா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பரிசுத்தாவை எனக்கு வேணும்னு நான் தீர்மானிச்சேன். எனவே நான் தேவனோடு கூட என்னுடைய ஒப்பந்தத்தை செய்தேன். பீடத்தின் மேல நான் உறுதியோட ஏறிப்போம். நான் இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வேன். நான் பீடத்து மேல அந்த நிச்சயத்தோட போனேன். ஆனா அந்த நாள்ல நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறல. இருப்பினும் நான் அதை குறித்து சோர்ந்து போவேன். நான் கண்டிப்பா பரிசுத்தாய் பெறுவேன் தீர்மானிச்சேன். அந்த நாளே மதியம் 3 மணிக்கு நாங்க ஊழியம் பணிக்கு போனோம். நான் ஊழியம் செய்த முதல் நபர் ஒரு இளம் வாலிபன். அப்படியா புகை பிடிச்சிட்டு இருந்தான். அவன் மிகவும் பரிதவிப்போட உதவிக்காக கேட்கும்படியான ஒரு நிலைமையில் இருந்ததை நான் பார்த்தேன். நான் அவனிடத்துல இயேசு குறித்து பேசினேன். அவன் சொன்னான், எனக்கு இப்பவே இயேசு தேவை. நான் சொன்னேன், உடனடியா இது நடந்தான். உடனே அவன் வீட்டுக்கு போனான், துணியை மாற்றிக்கொண்டான். அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி கூட்டத்துல அவன் கலந்து கொள்ள தீர்மானிச்சான். அந்த 6 மணி கூட்டத்துல இந்த நேரத்துல தேவனிடத்துல என்ன கேட்டார் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பையனோட சேர்ந்து போதகர் பரிசுத்தாவை தேடுங்கன்னு சொன்ன பொழுது அவனுக்கு உதவி செய்யும் ஒரு விதமாக தேவன் என் பேர் வந்து இறங்கினார். எனக்குள்ளாக ஒரு நிச்சயம் வந்தது. மற்ற எல்லா விதமான உணர்ச்சிகளை என்னை விட்டு நீக்கிய அந்த நாள், அந்த தருணம் தேவன் என்னிடத்துல பேசினார். அவர் எனக்குள்ளாக வாசம் செய்தார். அந்த நாள் துவங்கி என்னுடைய வாழ்க்கையானது முழுமையடைந்தது, நிரப்பப்பட்டது முழுமையா. என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்ட மிக சிறந்த பரிசு இதுதான். ஏன் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு தேவன் அவனுக்குள்ளாக இருக்காருன்னு எனக்கு தெரியும். நாங்க பெற்றுக்கொண்ட இந்த சமாதானம் விலை மதிக்க முடியாதது. இன்னைக்கு என் பையன் செழிப்பானவனா இருக்கான், நல்ல பையனா இருக்கான், எல்லாத்துலயும் நல்லா இருக்கான். அவனோட பண வாழ்க்கை நல்லா இருக்கு, என்னுடைய பண வாழ்க்கை நல்லா இருக்கு. இதெல்லாம் காட்டிலும் எங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது, எதுவும் மதிப்பிடவும் முடியாது. நான் தீர்மானத்தோட செயல்பட்டு கொண்டுட்டு இருக்கேன். தேவனுடைய வார்த்தையை மற்ற மக்களிடத்துல கொண்டு செல்லும்படியா முன்பு என் வாழ்க்கையில பார்த்திராத ஒருத்தருடைய வாயின் வழியான வார்த்தையை பெற்றதை போலவே இன்றைக்கு நானும் மற்ற மக்களிடத்துல
அந்த வார்த்தைகளை கொண்டு போறேன். என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தோடு நான் பிசாசுக்கு முன்பு என்ன செய்தனோ அதை விட 10 லட்சம் மடங்கு அதிகமா நான் தேவனுக்கு செய்ய தீர்மானிச்சிருக்கேன். இன்றைக்கு உண்மையில நான் முழுமையான ஒரு மனுஷனா இருக்கிறேன். தேவன் தான் எனக்கு இது எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். எனவே எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அவருடைய பிரசன்னம் மாத்திரமே எனக்கு போதுமான ஒன்று. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லமையான தேவனே, இந்த சாட்சிகளை கேட்ட வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காக நான் கேட்கிறேன். எப்படி வானத்திலிருந்து மழை பெய்து பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து, எப்படி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறதோ அதே போல என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கு, வெறுமையாக என்னிடத்துக்கு திரும்பாது என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மாத்திரம் நீர் இதை சொல்லவில்லை. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற எல்லோருக்குமே, எல்லோருக்குமே வாக்குத்தத்தம் விசுவாசிக்கிற எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனை அடைவதற்கான செயல் சிலரை வெளிப்படுத்துகிறார். எனவேதான் ஒருவேளை இவர் மனநிலையை அசுத்தம் குழப்பி இருந்தால் உன்னுடைய தலை விதி தலை எழுத்து இல்லை, இதை நீக்கி போல். இப்போதும் இவர் விசுவாசித்தால் இவர் வயதையும் மீறி முடிந்து விட்டது எல்லாமே என்று இவர் யோசித்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட முடியும். இந்த தண்ணீரை பருகுதலின் மூலம் இந்த எல்லா குழப்பங்கள் அடித்து செல்லப்படட்டும், சந்தேகங்கள் நீக்கப்படட்டும், ஒரு புதுப்பித்தல் இந்த ஆத்மாவுக்குள் ஏற்படட்டும், ஒரு புது நம்பிக்கை உண்டாகட்டும், பார்வை திறக்கப்படட்டும். சற்று முன்பு மக்கள் மீது பொழிந்தருளப்பட்ட அதே ஆவி இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஜெபத்தை பெற்றுக் கொள்கிற ஒவ்வொருத்தர் மீதும் பொழிந்தருளப்படுவார். எல்லா தவறான மனநிலையை நீ மன அழுத்தத்திலிருந்து விடுவி, குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வரட்டும். இந்த தண்ணீரை ஆஸ்வதிக்கிறேன், ஜெபத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரை ஆஸ்வதிக்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் மக்களே. உங்களுக்குள்ள யார் நீங்கள் சமாதானம் இல்லாத ஒருவராய் உங்களை பார்த்தீர்களோ இப்போது உங்களுக்குள் சமாதானம் உண்டு. என்னால் உறுதியாய் சொல்ல முடியும். ஆனால் நான் சொன்னதை போல தீர்மானிங்க, கவலை நிறுத்தப்படும்படி. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வரை தேவனு அனைவரை ஆஸ்வதிப்பாராக. செல்வாரு. ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை
பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?